இந்த பொலிட்டிக்கலில் என்னென்ன மாதிரியான பிரச்சனை இருக்குது, இங்கே யார் பெரிய ரோல் ப்ளே பண்ணுறா, நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இவன் சாதாரண ஆளுப்பா. எக்ஸாம்பிள் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஏதோ ஒரு வேலை நமக்கு நடக்கணும் அப்படின்ற பொழுது அங்கே இருக்க ஒரு புரோக்கர் அந்த வேலையை முடிச்சு தருவார். அந்த புரோக்கர் பயங்கர பவர்ஃபுல்லான ஆளாக இருந்தால் அவனால் என்ன வேணாலும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்தால் அவன் எப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணுவான். அண்டு அவனுக்கு மேலே ஒரு கார்ப்பரேட் முதலாளி இருக்கார். அந்த கார்ப்பரேட் முதலாளிக்கு இவன் ஏதோ ஒரு பெரிய விஷயம் பண்ணிகிட்டு இருக்கான்றது தெரிய வருது. அது ஒரு ஈகோவாக கொஞ்சம் ட்ரிகர் ஆகிடுது. அவனை முடிச்சு விடணும்னு நினைக்கிறாரு. அவர் நினைக்கிறது நடக்குதா, இல்லை நார்மலாக ஒரு காமன் மேனாக இருக்கும் ஒரு புரோக்கர் நினைக்கிறது நடக்குதா இல்லையான்றதான் இந்த படத்தோடைய கதையாக இருக்குது. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ளே. ரொம்ப நாள் கழித்து ஒரு படம் ஆரம்பித்து முடிகிற வரைக்கும், அதுவும் ஒரு கமர்ஷியல் படத்தில் இப்படி ஒரு கிரிப்பிங்கான ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் பிளேவை நான் ரொம்ப மிஸ் பண்ணியிருந்தேன். அதை பயங்கர பேக் பண்ணி தந்திருந்தார் அருண் பிரபு. அதுக்கு அவருக்கு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். அண்டு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தது. எல்லா ஏரியாவும் எல்லா பாக்ஸையும் ரொம்ப அழகாக டிக் பண்ணியிருந்தார். விஜய் ஆண்டனியாக இருக்கட்டும், இந்த படத்தில் ஓவராலாக நிறைய பேர் நடிச்சிருந்தாங்க. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே இந்த படத்தில் தேவையான அளவுக்கு ரொம்ப கரெக்டாக சரியாக இருந்தது. அண்டு விவேக் சார் கூட ஒருத்தரை பார்த்துருப்பீங்க. விவேக் சாரோடைய மேனேஜர் அவருக்கும் இந்த படத்தில் ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அவருடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அழகாக இருந்தது.